வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீண்டும் பிரதம நீதியரசராக பொறுப்பேற்பு. நாளை அவர் ஓய்வு பெற தீர்மானம். சரத் பொன்சேகாவுக்கு மீண்டும் ஜெனரல் பதவியும் வாக்குரிமையும். அடுத்த தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதாக சரத் பொன்சேகா தெரிவிப்பு. ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்கும் எந்தவொரு நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டாம், அஸ்கரிய மகாநாயக்க தேரர் அறிவுரை. பேஷல ஜெயவர்தன வடமத்திய மாகாண முதலமைச்சராக சத்திய பிரமாணம். கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க இன்று மீண்டும் பிரதம நீதியரசராக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் நாளை தமது பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு இன்று மதியம் வருகை தந்த கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க சட்டத்தரணிகளால் வரவேற்கப்பட்டார். பின்னர் உயர்நீதிமன்றத்தில் உள்ள பிரதம நீதியரசரின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் அவர் இன்று மீண்டும் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். ஷிராணி பண்டாரநாயக்க மீண்டும் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட முறைமை தொடர்பில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. பிரதம நீதியரசர் ஒருவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டுமாயின் பாராளுமன்றத்தில் பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும் என அரசியலமைப்பின் 107(2) சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனினும் ஷிராணி பண்டாரநாயக்கவை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கு அவ்வாறான ஒரு பிரேரணை நிறைவேற்றப்படவில்லை என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷிராணி பண்டாரநாயக்க தொடர்பிலான விடயங்களை விசாரணை செய்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அவரை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கு அவ்வாறான நடைமுறை பின்பற்றப்படவில்லை எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்படுகிறது. 2013 ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சபாநாயகர் அவ்வேளையில் பதவியில் இருந்த ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்த கடிதத்தில் அது உறுதியாவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு எதிரான பிரேரணை ஜனவரி 11ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டமைக்கு எந்த ஒரு சரத்தும் இல்லை. பிரதம நீதியரசரை பதவி விலகுமாறு கோரிக்கை விடுக்கப்படவில்லை. பிரதம நீதியரசரை பதவி விலகுமாறு பாராளுமன்றத்தினால் கோரிக்கை விடுக்கப்படாது. ஜனாதிபதிக்கு பிரதம நீதியரசரையோ அல்லது வேறு நீதியரசரையோ விலக்க முடியாது. அவ்வாறான கோரிக்கை இன்றையே ஜனாதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கவை பதவி நீக்கினார். 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நிறைவேற்றிய அந்த பிரேரணை சட்டப்பூர்வமற்றது. அதேபோன்று மொஹான் பீரிஸ் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட முறைமையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதம நீதியரசர் ஒருவரை பதவி நீக்காமல் மேலும் ஒரு பிரதம நீதியரசரை நியமிக்க முடியாது. අග්‍රවේශකාරවරයෝ ඉවත් කරන්නේ නැතුව අග්‍රවේශකාරවරයෙකු පත් කරන්නත් බෑ. 1978 ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව යටතේ අග්‍රවේශකාර 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி பிரதம நீதியரசர் ஒருவரை பதவி நீக்க வேண்டுமாயின் அதற்கான பிரேரணையொன்று நிறைவேற்றப்பட வேண்டும். எனினும் முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க தொடர்பில் பாராளுமன்றத்தில் பிரேரணை நிறைவேற்றப்படாமல் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அத்துடன் எவ்வித பிரேரணையும் நிறைவேற்றப்படாமலேயே மொஹான் பீரிஸ் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். அதாவது அது ஒரு சட்டவிரோத நியமனமாகும். கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீண்டும் பிரதம நீதியரசராக பொறுப்பேற்ற பின்னர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. தான் பதவியிலிருந்து நீங்கும் வகையில் நாளை ஓய்வு பெறவுள்ளதாக ஷிராணி பண்டாரநாயக்க அறிவித்துள்ளார். அதற்கான செயற்பாடுகளில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்பதும் எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. අවශ්‍ය කටයුතු එතුමිය අවශ්‍ය පියවර එතුමියන් ගන්නා බවට එතුමිය අපට දැනුම් දීලා තියෙනවා. மொஹான் பீரிஸ் பிரதம நீதியரசராக செயற்பட்ட காலத்தில் வழங்கிய வழக்கு தீர்ப்புகள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். 119வது சரத்தின்படி எந்தவொரு வழக்கு தீர்ப்பின் போதும் 3 நீதிபதிகள் இருப்பர். எனவே அவர் வழங்கிய வழக்கு தீர்ப்புகளுக்கு எந்த அழுத்தமும் ஏற்படாது என்பதனை நாம் கூற வேண்டும். குறிப்பாக அவர் சட்டப்பூர்வமாக பிரதம நீதியரசராக செயற்படவில்லை. එතුමා කිසිවිටකත් නීතියානුකූලව අගවිනිසුරු දුරේ එබෙව්වේ නැහැ. இதேவேளை ஷிராணி பண்டாரநாயக்கவை மீண்டும் பிரதம நீதியரசராக பொறுப்பேற்பதற்கு முன்னர் சட்டத்தரணிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உயர்நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மொஹான் பீரிஸை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக இருந்தது.
பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டார்நாயக்க தொடர்பிலான ஒரு பார்வை அடுத்து. 2011 மே மாதம் 18ஆம் தேதி ஷிராணி பண்டாரநாயக்க ஜனாதிபதி முன்னிலையில் இலங்கையின் 43வது பிரதம நீதியரசராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். பிரதம நீதியரசர் பதவிக்கு நியமிக்கப்பட்டு முதலாவது பெண்மணி என்ற பெருமை அவரை சாரும். 18வது அரசியலமைப்பு திருத்தம், உயர்தர பரீட்சை நிசட்புள் விவகாரம் மற்றும் திவிநவகும பொருள்கூடல் உள்ளிட்ட பல வழக்குகளின் பொழுது பிரதம நீதியரசராக செயற்பட்ட கலாநிதி ஷிராணி பண்டார்நாயக்க வழங்கிய தீர்ப்புகள் நாட்டில் அதிக அளவில் பேசப்பட்டன. பிரதம நீதியரசராக பொறுப்பேற்று 1.5 வருடங்களில், அதாவது 2012 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அவருக்கு எதிராக ஆளும் கட்சியின் 117 உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் 14 குற்றச்சாட்டுகள் அடங்கிய நம்பிக்கையில்லா பிரேரணையொன்று சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் இது குறித்து பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்ற போதிலும் அது சட்ட விரோதமானது என தெரிவித்து ஷிராணி பண்டார்நாயக்க மற்றும் எதிர்க்கட்சிகள் அதில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். எனினும் குறுகிய காலத்துக்குள் பாராளுமன்ற தெரிவுக்குழு இந்த விசாரணைகளை நிறைவு செய்து அதன் அறிக்கையை சபையில் சமர்ப்பித்ததுடன் 2013 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஷிராணி பண்டார்நாயக்கவுக்கு எதிரான குற்றப் பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் பிரதம நீதியரசரை பதவி நீக்குவது தொடர்பிலான பிரேரணையில் முன்னாள் ஜனாதிபதி கையொப்பமிட்டார். அதனை அடுத்து அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சொத்து விபரம் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் காரணமாக பல தடவைகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராக வேண்டி ஏற்பட்டது. அனுராதபுரம் மத்திய கல்லூரியில் கல்வி பயின்றுள்ள கலாநிதி ஷிராணி பண்டார்நாயக்க அதன் பின்னர் சட்டக்கல்லூரிக்கு பிரவேசித்து அதனை அடுத்து சட்டக்கல்லூரியின் பீடாதிபதியாகவும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பதில் உபவேந்தராகவும் செயற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரி சரத் பொன்சேகாவிற்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் ஜெனரல் பதவி நிலை மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக பதில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயனா ஜெயவீர குறிப்பிடுகின்றார். ஜெனரல் சரத் பொன்சேகாவின் சேவையை பாராட்டி அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ரணவிக்ரம உள்ளிட்ட சகல பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை மீண்டும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ பேச்சாளர் கூறினார். 1970 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2ஆம் நிலை லெப்டினன்டாக இலங்கை ராணுவத்தின் முதலாவது சிங்க ரெஜிமெண்ட் படையணியில் சரத் பொன்சேகா இணைந்து கொண்டார். லெப்டினன்ட், கேப்டன், மேஜர் ஆகிய பதவிகளை தாண்டி அவர் 23ஆம் படையணியின் கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்ட போது அவருக்கு கேர்னல் பதவி வழங்கப்பட்டது. அவ்வழியில் நாட்டில் நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கேர்னலாக சரத் பொன்சேகா தமது பங்களிப்பினை வழங்கினார். 1993ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி பிரிகேடியராக பதவி உயர்வு பெற்ற சரத் பொன்சேகா 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி மேஜர் ஜெனரலாக தரம் உயர்த்தப்பட்டார். அதனை அடுத்து 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி சரத் பொன்சேகா ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார். புதிய நியமனத்தின் பின்னர் ராணுவத்தில் பல்வேறு மறுசீரமைப்புகளை மேற்கொண்ட சரத் பொன்சேகா நாட்டில் நிலவிய ஆயுத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் படைகளை வழிநடத்தினார். 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ராணுவ தலைமையகத்திற்குள் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் சரத் பொன்சேகா பலத்த காயங்களுக்குள்ளானார். யுத்தத்தின் போது அவர் பல தடவைகள் காயமடைந்த போதிலும் தைரியமாக நெஞ்சுரத்துடன் முன்னோக்கி பயணித்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். சரத் பொன்சேகாவின் ராணுவ சேவையை பாராட்டி 2009ஆம் ஆண்டில் அவர் ஜெனரல் பதவி நிலைக்கு உயர்த்தப்பட்டதுடன் அதே வருடத்தில் பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டார். தாய் நாட்டிற்காக போராடிய ஜெனரல் சரத் பொன்சேகாவை பாராட்டி ரணசூர, ரணவிக்ரம, விசிஷ்ட சேவா விபூஷண, உத்தம சேவா, தேசபுத்திர ஆகிய பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 30 வருட ராணுவ சேவையில் உயர்மட்ட சேவையின் பின்னர் ஜெனரல் சரத் பொன்சேகா அரசியலில் பிரவேசித்தார். 30 வருட கால சேவையின்
மூலம் பெற்றுக்கொண்ட அனைத்து கௌரவ நாமங்களையும் 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டதன் பின்னர் சரத் பான்சேகாவிற்கு இழக்க வேண்டி ஏற்பட்டது. எனினும் வாய்மையை வெல்லும் என்பதற்கமைய சரத் பான்சேகாவிற்கு இன்று அனைத்து கௌரவ நாமங்களும் மீண்டும் கிடைத்துள்ளன. இதேவேளை ஜெனரல் பொன்சேகாவின் வாக்குரிமையும் மீள வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் பிற்பகல் அறிவித்திருந்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் சரத் பொன்சேகாவிற்கு முழுமையான பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமையினால் அவருக்கு வாக்குரிமை மீள அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் கூறினார். அதன் அடிப்படையில் அடுத்த தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் தான் போட்டியிட உள்ளதாகவும் ஜெனரல் சரத் பொன்சேகா நியூஸ் பஸ்டிற்கு தெரிவித்தார். நான் நிச்சயமாக பொது தேர்தலில் போட்டியிடுவேன். கடந்த தடவை கொழும்பு மாவட்டத்திலேயே போட்டியிட்டேன். கொழும்பு மாவட்டத்தில் 98,800 பேர் எனக்கு வாக்களித்து என்னை ஏற்றுக்கொண்டனர். எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் ஊழல் அரசாங்கம் எனது வாக்குகளை திருடியமையை நான் அறிவேன். தற்போது கிடைக்கும் வரவேற்புக்கு அமைய கொழும்பு மாவட்டத்தில் அதனை விடவும் 2 மடங்கு வாக்குகளை பெற்றுக் கொள்வதில் எவ்வித சிரமமும் இல்லை என நான் அறிவேன். கொழும்பு மாவட்ட மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக நிச்சயமாக அடுத்த தேர்தலில் நான் போட்டியிடுவேன். எமது கட்சி தனித்து போட்டியிடும். எனினும் தேர்தலின் பின்னர் அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் போது தற்போது அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளுடன் இணைந்து அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியும். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதற்காக ஐக்கிய நாடுகள் விசாரணைகள் பின்தள்ளப்படக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். அந்த ஆட்சி மாற்றம் இங்கு ஏற்பட்டாலும் கூட இலங்கை தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக மாற்றங்கள் ஏற்படுமா என்பது இன்னும் ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த ஐநா விசாரணை அறிக்கை என்பது சரியான முறையில் அமுல்படுத்தப்படுவதனூடாகத்தான் தமிழ் மக்களுக்கான அந்த பிரச்சனைகளினுடைய தீர்வை நோக்கி இதனை நகர்த்த முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த தீர்மானங்களை கொண்டு வருவதில் ஒத்துழைத்த ஏனைய நாடுகளும் அந்த விடயம் தொடர்பாக முழுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வர வேண்டும். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்ற காரணத்தை காட்டி அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தை காட்டி ஐநா சபையினுடைய அறிக்கைகள் பின்தள்ளப்படக்கூடாது. அவ்வாறு பின்தள்ளுவது என்பது தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனையை ஐநா சபையிலிருந்து அது பின்தள்ளுவதான ஒரு முடிவாகத்தான் அது இருக்கும். வடமாகாணத்தில் நிலத்தடி நீரை மாசுபடுத்தும் நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் தூய குடிநீருக்கான விசேட செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. தூய குடிநீருக்கான செயலணியின் கலந்துரையாடல் யாழ் பொது நூலக பேரவைச் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. வடமாகாண முதலமைச்சர், அமைச்சர்கள், அரசு அதிபர், பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபை தவிசாளர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், வைத்திய அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த பிரச்சினை தொடர்பில் நேரடியாக கண்காணித்து விரைவில் தீர்வினை பெறும் நோக்கில் விசேட செயலணி ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. உண்மையில் நேற்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அவர்கள் நொதர்ன் பவர் என்கின்ற நிறுவனத்துக்கு இடைக்கால தடையை விதித்திருக்கின்றார்கள். அந்த வழக்கை தொடுத்த மனதாரர்கள் அனைவரும் தங்களுடைய சார்பில் நீதியமைச்சரை, எங்களுடைய நீதியரசர் கௌரவ முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வடக்கு மாகாண சபை நியமித்துள்ள இந்த ஆய்வுக்குழுவை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் அந்த அறிக்கையை தாங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற பட்சத்தில் தாங்கள் அதை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், இந்த ஆய்வு வெகு விரைவில் முடித்து தரப்படும். அந்த அறிக்கை அவர்களுக்கும் நாங்கள் கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். இதேவழி பொதுமக்களின் பிரதிநிதிகள் என்ற வகையில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த செயலணியில் அங்கம் வகிப்பதாக வடமாகாண விவசாய அமைச்சர் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரம் அல்லாமல் வடக்கு மாகாண சபையில் இருக்கக்கூடிய ஏனைய அரசியல் கட்சிகளையும் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் சில பிரதிநிதிகளை நாங்கள் இதில் இணைத்துள்ளோம். தற்சமயம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கௌரவ தவராசா அவர்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றார்.
அங்கஜன் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகையாக இங்கே இருப்பார். பிரதி அமைச்சர் என்கின்ற வகையில் கௌரவ விஜயகலா அவரும் தனது பிரதிநிதி ஒருவரை எங்களுடன் இது தொடர்பான தொடர்புகளுக்கு அனுப்பி வைத்துள்ளார். வடமாகாணத்தில் நிலத்தடி நீரை மாசுபடுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கான தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 02122111265 என்ற தொலைபேசி இலக்கம் ஊடாக இது தொடர்பான முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 02122111265. வடமாகாணத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களுடைய குறைகளை கேட்டறிவதற்கான புதிய செயற்திட்டம் ஒன்றை வடமாகாண சபை ஆரம்பித்துள்ளது. இதன் முதற்கட்டமாக முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், வடமாகாண அமைச்சர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் நெடுந்தீவுக்கான விஜயத்தினை நேற்று மேற்கொண்டிருந்தனர். படகு மூலம் நெடுந்தீவிற்கு நேற்று காலை விஜயம் செய்திருந்த வடமாகாண முதலமைச்சர் தலைமையிலான குழுவினருக்கு நெடுந்தீவு துறைமுகத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் மக்கள் சந்திப்பொன்று நடைபெற்றது. இதன்போது வீதி, போக்குவரத்து, குடிநீர், சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட தாம் எதிர்நோக்கி வரும் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து நெடுந்தீவு மக்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதேவேளை கடந்த காலத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்களும் தமது முறைப்பாடுகளை முதலமைச்சரிடம் முன்வைத்தனர். ராணுவமும் அதனுடன் சேர்ந்த அனுசரணை சக்திகளும் நெடுந்தீவை ஆக்கிரமித்ததை தொடர்ந்து இங்கு வசித்து வந்த பெரும்பாலான மக்கள் யாழ், குடாநாட்டுக்கோ வெளிநாடுகளுக்கோ புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள் என்று அறிகின்றேன். முன்னர் 11,000க்கு மேல் இருந்ததாகவும் இப்பொழுது ஒரு 4,000 மக்கள் தான் இருப்பதாகவும் அறிகின்றேன். பொருளாதார வசதிகள் அருகிய ஒரு நிலையிலேயே பெரும்பாலாக எங்கள் தமிழ் மீனவ சமூக மக்கள் தான் பலத்த சிரமங்களிடையே வாழ்ந்து வருவதாக பல அடிப்படை வசதிகள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்றும் அறிந்தேன். வடமாகாண சபையானது உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஒரு சபை. அதில் அரசு நடத்தும் கட்சி, எதிர்கட்சி என்று பாகுபாடு கிடையாது. எதிர்கட்சியினர் வென்ற இடங்களையும் நாங்கள் ஒரே மாதிரியாகத்தான் அபிவிருத்தி செய்து வருகின்றோம். கட்சியை காட்டி கல்நெஞ்சர்களாக மாற இடமளிக்க கூடாது. முஸ்லிம் மக்கள், மலையக மக்களிடையே நான் ஒன்றை அவதானித்துள்ளேன். ஒரு சகோதரர் ஒரு கட்சியிலும் இன்னொருவர் இன்னொரு கட்சியிலும் இருப்பார்கள். யார் வந்தாலும் சகோதரர்கள் தங்கள் குடும்பங்களை பார்த்துக் கொள்வார்கள். நாங்களோ கட்சிக்காக காலைத்தலங்களில் ஈடுபட பின்னிக்க மாட்டோம். இந்த நிலை மாற வேண்டும். வடக்கு மாகாண சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு மாகாண சபையின் உறுப்பினர்களையும் நான் இந்த இடத்திலே வினயமாக வேண்டுகிறேன். உங்களுடைய இந்த வருட 6 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டிலே ஒவ்வொருவரும் நெடுந்தீவு மண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய்களை ஒதுக்குங்கள். ஒவ்வொருவருமே நீங்கள் என்ன திட்டம் வந்துள்ள அந்த திட்டத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டாம். 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கினாலே 90 லட்சம் வரும். எங்களுடைய முதலமைச்சர் இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு 1 கோடி ரூபாவுக்கு 10 மில்லியன் ரூபாவுக்கு நாங்கள் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் இந்த மண்ணிலே செய்ய முடியும். ஆகவே அந்த பணியை ஒவ்வொரு மாகாண சபை உறுப்பினர்களிடமும் நான் கோரிக்கையாக முன்வைக்கிறேன். தமிழகத்தில் உள்ள தமிழ் அகதிகளை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது தொடர்பான பேச்சுவார்த்தையை இந்திய மத்திய அரசு ஒத்திவைக்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் கடிதம் ஒன்றினூடாக தெளிவுபடுத்தியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழ் அகதிகளை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது தொடர்பாக இலங்கை, இந்திய வெளியுறவு அமைச்சுகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தமிழக அரசு சார்பில் பிரதிநிதியொருவரை நியமிக்குமாறு மத்திய அரசினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்துள்ள தமிழக முதல்வர், அகதிகளை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது தொடர்பான பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கான சரியான தருணம் இதுவல்ல என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் வடக்கு, கிழக்கு பகுதிகளில் நிலைமை இதுவரை சீராகவில்லை எனவும் ராணுவ பிரசன்னம் தொடர்ந்தும் காணப்படுவது தயக்கம் அளிப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். எனவே இலங்கையில் உள்ள முகாம்களில் வாழும் தமிழர்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என புதிய அரசாங்கத்தின் வாக்குறுதி செயற்பாட்டிற்கு வரும்போது தமிழகத்தில் வாழும் மக்களுக்கும் அந்த எண்ணம் ஊதியமாகும் என தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். எனவே அதுவரையில் இந்த பேச்சுவார்த்தையை ஒத்திவைப்பதே சிறந்தது என பாரத பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழக முதல்வர் குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்காது சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்குமாறு அஸ்கிரிய பீட மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தராக்கித்த தேரர் தெரிவித்துள்ளார்.
பிரதிநிதி அமைச்சர் சுஜிவ சேனசிங்க இன்று முற்பகல் மகாநாயக்க தேரரை சந்தித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். அஸ்கரிய மகாவிகாரிக்கு சென்ற பிரதியமைச்சர் சுஜீவ சேனசிங்க அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தரகித்த தேரரை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார். லஞ்ச ஆணைக்குழு தொடர்பில் பிரச்சனை இல்லை. 17வது திருத்தத்தை நாம் கொண்டு வந்ததும் தற்போதுள்ள அதிகாரிகள் விலகுவார்கள். அதன் பின்னர் அதிகாரிகளை புதிதாக நியமிக்க முடியும். ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருப்பின் அதற்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும். அவற்றை மறைக்கக்கூடாது. மறைத்தால் அடுத்தவர்களுக்கு அது வசதியாக அமைந்துவிடும். வழங்கப்பட வேண்டிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். சிறந்த விடயங்களுக்கு நாம் எப்பொழுதும் ஆசீர்வதிப்போம். தவறிழைத்தால் நாங்கள் கடுமையாக இருப்போம். இதேவேளை பிரதியமைச்சர் சுஜீவ சேனசிங்க மல்பத்தப்பீடு மகாநாயக்கர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். மகாநாயக்க தேரர்களை சந்தித்த பின்னர் பிரதியமைச்சர் சுஜீவ சேனசிங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். වහන්සේලාගේ අනුශාසනාවවාද උනේ විශේෂයෙන්ම தூஷணය சහ துஷ்பிரயோகங்கள் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் கட்டாயமாக தண்டனை வழங்க வேண்டும் என மகாநாயக்க தேரர்கள் குறிப்பிட்டனர். பொறிமுறையை தயாரிக்கும் போது அதற்கு ஏற்ற முறையில் திட்டமிட முடியும். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம், ராணுவம், சட்டமாதிப திணைக்களம் மற்றும் போலீசார் உள்ளிட்ட அனைத்து பிரிவினரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி 100 நாட்களுக்கு அவசியமான பொறிமுறையை உருவாக்க முடியுமாயின் மக்களுக்கு அது பாரிய வெற்றியாகும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக்க முக்கிய சில கருத்துக்களை நேற்று வெளியிட்டார். பெட்ரோலிய களஞ்சிய நிறுவனத்தின் புதிய தலைவர் கடமைகளை பொறுப்பேற்ற போதே அமைச்சர் இதனை கூறினார். පසුගිය රජයේ මැතිවරණය මෙහෙවන්න කොටස් 17කට කඩලා තිබුණා. ඒ 17ම බාර දෙලා තිබුණේ හිටපු හමුදා ප්‍රධානීන්ට. கடந்த அரசாங்கம் தேர்தல் நடவடிக்கைகளை 17 பிரிவுகளாக வகுத்திருந்தனர். முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கு அவற்றை ஒப்படைத்திருந்தனர். இது ரகசியம் அல்ல. இது தொடர்பில் 100 தடவைகள் முன்னாள் ஜனாதிபதியிடம் நான் கூறியிருப்பேன். எனினும் அவற்றை நிறுத்தவில்லை. ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி காமினி செனரத் தலைமையில் இவை முன்னெடுக்கப்பட்டன. 1 தொன் எரிவாயுவை $15 மேலதிகமாக பெற்றுக்கொண்டார்கள். நிலக்கரி விலை மனுவை உரிய முறையில் என்றுமே வழங்கவில்லை. நோபல் ரிசோர்சஸ் நிறுவனத்திலிருந்து நிலக்கரியை கொண்டு வருவதற்கான அதிகாரத்தை கசினோ உரிமையாளர் ஒருவரிடம் வழங்கினர். விண்வெளிக்கு செய்மதி அனுப்புவதற்கு நிலக்கரி வழங்குபவர்களிடமே பணத்தை பெற்றுக்கொண்டனர். பத்திரிகைகளையும் அச்சிட்டனர். ஊடகத்துறையில் வானொலி மற்றும் தொலைக்காட்சி சேவைகளை நடத்தினர். எரிபொருள் வாயுக்களுக்கான நிதியிலேயே அவற்றை முன்னெடுத்தார்கள். உங்களின் நிதியிலேயே முன்னெடுத்திருக்கின்றார்கள். எரிபொருளுக்கு பாரிய அளவான வரிகளை விதித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நட்டத்தில் இயங்குவதாக காண்பித்தார்கள். 2011, 2012 ஆண்டுகளை தவிர ஏனைய அனைத்து ஆண்டுகளிலும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிக லாபம் கிடைத்த நிறுவனமாகும். இந்த நிறுவனங்கள் லாபத்தை ஈட்ட முடியாத வகையில் ஊழல் மிக்க அபிவிருத்தியை முன்னெடுத்தனர். 2014 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி புத்தகம் ஒன்றை எழுதி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறவிடும் வரி தொடர்பில் குறிப்பிட்டிருந்தேன். எனினும் எவரும் அதற்கு பதிலளிக்க வரவில்லை. දූෂිත සංවර්ධනය ඉදිරියට ගෙනිච්ච එක තමයි කළේ. ඒ සඳහා අවශ්‍ය කරන මුදල් සම්පාදනය කරගත්ත එක. கொள்கை அமலாக்கம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழுவிடம் இன்று மாலை முறைப்பாடொன்றை முன்வைத்தார். தற்போது நிர்மாணம் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் கொல்லுப்பிட்டி செனோலங்கா ஹோட்டல் திட்டத்தில் பல மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். ஊடகவியலாளர்களுடன் கொல்லுப்பட்டி செனோலங்கா ஹோட்டல் திட்டத்தின் நிர்மாண பணிகளை கண்காணித்த பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா அங்கிருந்த ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். அதன் பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழுவிடம் ஹர்ஷடி சில்வா தனது முறைப்பாட்டை முன்வைத்தார். ஸ்ரீராம் செலிங்கோ கம்பெனி கடா වැටෙනකොට මේ කම්පැනියේ මේ වත්කම් මේ ඇසට් එක ඔවුන්ගෙන් අහිමි වුණා. ஸ்ரீராம் செலிங்கோ நிறுவனம் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்தில் சொத்துக்களை அவர்கள் இழந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் வட்டவல ஆணைக்குழு ஒன்றை நியமித்தனர். இது தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுப்பது என ஆராய ஏனைய நிறுவனங்களின் நபர்களை நியமித்தனர். ஆயிரக்கணக்கான வைப்பாளர்களின் பணமே இங்கிருந்தது.
750 கோடி ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்டது. 750 கோடி ரூபாவை பெற்று வைப்பாளர்களிடம் அதனை வழங்க முடியும் என அவர்கள் கூறினார்கள். எனினும் 357 மில்லியன் ரூபாவை வழங்கப்பட்டுள்ளது. செனோலங்கா என்ற நிறுவனம் யாருடையது? அதன் பணிப்பாளர் சபையில் யார் உள்ளனர்? எங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? லிட்டோ கேஸ் நிறுவனம் இங்கு என்ன செய்கிறது? உடன்படிக்கை கைச்சாத்திடும் சந்தர்ப்பத்தில் அந்த நிறுவனத்தின் பெறுமதி 40 அல்லது 50 ரூபாவாக காணப்பட்டது. அபாராயின் 50 ரூபாய் பெறுமதியான நிறுவனத்தினால் 47 மாடிகளை கொண்ட ஹோட்டல் ஒன்றை நிர்மாணிக்க கட்டடத்தை வழங்கியது யார்? இதேவேளை முறைப்பாட்டை முன்வைப்பதற்காக சென்றிருந்த பிரதி அமைச்சர் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழுவிடம் தனது அதிருப்தியை வெளியிட்டார். விசாரணைகளை முன்னெடுக்கும் அதிகாரிகளுக்கு பிரச்சனைகள் உள்ளன. கணனிகள் அற்ற பிரச்சனை உள்ளது. அவர்களுக்கு 78 கணனிகள் அவசியம் என கூறினர். இந்த காலகட்டத்தில் விசாரணைகளை முன்னெடுக்க கணனிகள் அவசியமாகும். இணையதள வசதிகள் தேவை. எவ்வாறு விசாரணைகளை முன்னெடுப்பது? 4 உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. எனினும் ஒருவரே உள்ளார். ஊழலை நிறுத்துவதற்கு, திருடர்களை பிடிப்பதற்கு வளங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வளவு காலம் பதாகை ஒன்றை அமைத்து இது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு என பொய்யாக அரசாங்கம் செயற்பட்டுள்ளது. எனினும் நிறுவனத்துக்குள் பிரவேசித்து பார்க்கும் போதே வெறுமையாக உள்ளமை புலப்படுகிறது. இதேவேளை 9000 கோல்டன் கீ வைப்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வைப்பாளர்கள் சிலர் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழுவிடம் இந்த முற்பகல் முறைப்பாடொன்றை முன்வைத்தனர். பணிப்பாளர் சபையினர் தமது வைப்புகளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். உரிய நடைமுறையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மோசடியில் ஈடுபட்டவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படாவிடின் அவர்களை பாதுகாக்கப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவிக்கின்றார். தனது அலுவலக நடவடிக்கைகளை இன்று ஆரம்பித்த சந்தர்ப்பத்திலேயே அவர் இதனை கூறினார். மத அனுஷ்டானங்களின் பின்னர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் தனது கடமைகளை ஆரம்பித்தார். லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருப்பின் அவற்றை உரியவாறு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பின்னர் ஒருவர் குற்றவாளியாக காணப்படும் வரை அவர் நிரபராதி என்ற நிலைப்பாடு எமது சட்டத்தில் இருக்கின்றது. அவ்வாறு இருந்தால் குற்றச்சாட்டுகளை முன்வையுங்கள். எந்த வகையிலும் அவர்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் முன்வர மாட்டோம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்திய வீட்டு திட்டத்தில் பாரபட்சம் காட்டப்படுவதாக தெரிவித்து யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட J208 கிராம சேவகர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடுவில் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் பிரதேச செயலாளர் ஊடாக அரசு அதிபருக்கு வழங்கியுள்ளனர். இதேவேளை குறித்த பிரதேசத்தின் கிராம சேவகர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தரையும் மாற்றுமாறு கோரி மக்கள் பதாதைகளை ஏந்திருந்ததாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த விதமான நிவாரணமும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் சீக்கிரமாக இந்த அதிகாரம் இருக்கிற மக்களுக்கு வீடு வழங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்கின்றோம். அதை எவ்வளவு முறை முயற்சி செய்தோம், மக்கள் பலனிக்கவில்லை. எத்தனை மக்கள் நிற்கிறார்கள் என்று அதற்கும் வீடு இல்லாமல் தான் வந்து நிற்கிறோம். முல்லைத்தீவில் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி சுகாதார தொண்டர்கள் சிலர் இன்று காலை பேரணியில் ஈடுபட்டிருந்தனர். முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்கு முன்பாக சுகாதார தொண்டர்களால் இன்று காலை இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. 15 வருடங்களுக்கு அதிக காலம் சேவையாற்றும் தமக்கு புதிய அரசாங்கத்தின் 100 நாள் திட்டத்தின் ஊடாக நிரந்தர நியமனம் வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். மாவட்ட அரசாங்க அதிபர் பணிமனை வரை பேரணியாக சென்ற சுகாதார தொண்டர்கள் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர். கிளிநொச்சி நகரில் மீள்குடியேறிய தமது காணி பிரச்சினை இதுவரை தீர்க்கப்படவில்லை என தெரிவித்து மக்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுவரை தமக்கான வீட்டுத் திட்டம் வழங்கப்படவில்லை எனவும் கிளிநொச்சி நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குறிப்பிட்டனர். மீள்குடியேறிய 5 வருடங்களாகின்ற நிலையில் தொடர்ச்சியாக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தம்மை ஏமாற்றி வருவதாகவும் மக்கள் குற்றம் சுமத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை பேரணியாக சென்று மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். இதுவரைக்கும் எங்களுக்கு வீட்டு திட்டமோ இல்ல காணி உறுதி ஒன்றுமே தெரியல. எங்களுக்கு அதே நேரம் அபிவிருத்தி எந்த அபிவிருத்தியும் எங்களுக்கு செய்யல. ஆக வாழ்வாதாரம் சொல்லி ஒரு 35,000 தந்து போட்டு கொண்டு இருத்தி விட்டு இருக்காங்க. இதான் எங்களுக்கு செய்த கடமை, அவங்க அரசாங்கத்தால் செய்யப்பட்ட கடமை. உரிய வீட்டு திட்டம் வேணும் எங்களுக்கு. குழந்தைகளோட நாங்க இருக்கல மண் வீட்டுக்கு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு குடிசை வீட்டுல நாங்க இருக்கிறோம். எங்க வீடுகளை வந்து நேரடியா வந்து இறங்கி பாக்கணுமா இல்ல.
இதேவேளை திருகோணமலையில் அரசாங்க அதிபருக்கும் பிரதேச செயலாளருக்கும் எதிராக மகளிர் அமைப்பினரும் பொதுமக்களும் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். திருகோணமலை மணிக்கூட்டு கோபுரத்தின் முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் மீது காணிகளை அரசு உடைமையாக்கியமை, காணிகளுக்கு உறுதிப்பத்திரம் வழங்காமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுமத்தியிருந்தனர். இதேவேளை திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளருக்கு ஆதரவு தெரிவித்து திருகோணமலையில் இன்று மற்றொரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து நாம் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளரிடம் வினவிய போது தாம் பிரதேசத்திற்கு சேவையாற்றியுள்ள போதிலும் சிலர் மக்களை தவறாக வழிநடத்தியுள்ளதாக அவர் கூறினார். இன்றைக்கு டிஎஸ்எம்மா வந்து எங்க ஊர்ல ஒரு அத்திப்பட்டி மாதிரி இந்த கிராமத்தை இன்றைக்கு சோலையாடி மகளிர் சங்கம் இப்படி சோலையாடில 166 குடும்பம் இருக்கு. இவங்களுக்குள்ள காணிகள் எடுத்து கொடுக்கணும், இவங்களுக்கு எல்லாம் செய்யணும். இன்றைக்கு முன்னின்று வந்து கொண்டிருக்க டைம்ல நீங்க இப்படி மாத்துவீங்கன்னு சொன்னா எங்களால ஒண்ணுமே செய்யலாது. எங்கட கிராமம் எங்களுக்கு அதால இப்படி ஒரு பெண் ஒரு ஆள் இருந்தா, அதுவும் தமிழ் பேசுற ஒரு பெண் இருக்கக்குள்ளதான் நாங்க போய் எங்கட நியாய நீதியை கேட்க முடியும். புதிய அரசாங்கத்தின் நிவாரண திட்டங்கள் அடங்கிய இடைக்கால வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு மேலதிக சுமையின்றி இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க முன்னாள் நிதியமைச்சர் ரோனித் எம்எல்ஏ சந்தித்துள்ளார். இதன்போது நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ள இடைக்கால வரவு செலவு திட்டம் தொடர்பில் முன்னாள் நிதியமைச்சருடன் அவர் கலந்துரையாடினார். நிதியமைச்சர் என்னை சந்தித்து கலந்துரையாடியது தொடர்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வரவு செலவு திட்டம் தொடர்பில் புள்ளி விவரங்கள் இல்லாமல் கதைக்க முடியாது என்று எனக்கு தெரியும். இந்த அரசாங்கத்தில் சிறந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து நாட்டில் புதிய பொருளாதார புரட்சி ஏற்படுத்த முடியும் என்று எனக்கு தெரியும். මේ රටට නව ආර්ථික පිම්මක් ගන්නට මගපා දෙන බව මම දන්නවා. மக்களுக்கு வாக்குறுதி அளித்த அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் மக்களுக்கு வாழ்க்கை சுமையை அதிகரிக்காமல் நிவாரணங்களை வழங்க உள்ளோம். கடந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து விடயங்களும் தவறானவை அல்ல. அதில் 3-4 விடயங்கள் உள்ளன. அதனை இவற்றை விட சிறந்த முறையில் முன்னெடுக்க வேண்டும். வரையறையற்ற கோரிக்கைகளுக்கு மத்தியில் வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு எவ்வாறு சீர்படுத்துவது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக முன்னாள் நிதியமைச்சர் ரோனித் எம்எல்ஏ சந்திக்க வந்தேன். வடமத்திய மாகாணத்தின் ஆளுநராக பி திசாநாயக்க இன்று காலை தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதுடன் வட மத்திய மாகாணத்தின் முதலமைச்சராக பேஷல ஜாரத்ன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக MM சுகை நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடமிருந்து இதற்கான நியமன கடிதத்தை MM சுஹைர் இன்று பிற்பகல் பெற்றுக் கொண்டார். 1994 ஆண்டில் அரசியலில் பிரவேசித்த சுஹைர் 2000 ஆண்டு வரை தேசிய பட்டியல் உறுப்பினராக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். 2004 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரை இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவராக MM சுஹைர் செயற்பட்டிருந்தார். 2006 ஆண்டிலிருந்து 2012 ஆண்டு வரை ஈரான் நாட்டிற்கான இலங்கையின் தூதுவராகவும் அவர் சேவையாற்றியுள்ளார். ஜனாதிபதி ஊடக பணிப்பாளராக சிரேஷ்ட ஊடகவியலாளர் தர்மசிறி பண்டார ஏக்கநாயக்க இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். ஜனாதிபதி ஊடக பிரிவு அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பல ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டு சிரேஷ்ட ஊடகவியலாளர் தர்மஸ்ரீ பண்டார ஏக்கநாயக்கவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இப்பாகமுவ மத்திய கல்லூரியின் பழைய மாணவரான தர்மஸ்ரீ பண்டார ஏக்கநாயக்க ஊடகத்துறையில் 2 தசாப்தங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஆவார். இலங்கை வங்கியின் புதிய தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் பெரேரா இன்று தமது கடமைகளை ஆரம்பித்தார். ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் பெரேரா இன்று தனது கடமைகளை ஆரம்பிப்பதை முன்னிட்டு இலங்கை வங்கி தலைமையகத்தில் சர்வமத நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஊழியர்களின் திறன்களை மேம்படுத்துதல், அதன் பொருட்டு கூடுதல் முதலீடுகளை மேற்கொள்ளுதல், தேசிய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் நடுத்தர வியாபாரிகள் சமூகத்தினரை கட்டியெழுப்புதல் ஆகிய விடயங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதற்கு அணியுள்ளேன்.
அத்துடன் வங்கி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான செலவினங்களை குறைத்தல் தொடர்பிலும் வாடிக்கையாளர் சேவைகளை மேம்படுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்ளும் பொருட்டும் அதிக முதலீடுகளை மேற்கொள்வதும் இந்த நிறுவனத்தின் தலைவர் என்ற ரீதியில் எனது நோக்கமாகும். கொழும்பு புனித ஜோசப் கல்லூரியின் பழைய மாணவரான ரொனால்ட் பெரேரா கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை பட்டதாரியாவார். இங்கிலாந்தில் சர்வதேச வர்த்தக சட்டம் தொடர்பில் பட்ட பின்படிப்பை நிறைவு செய்துள்ள அவர் சில காலமாக இலங்கை வங்கியின் பணிப்பாளராகவும் செயற்பட்டுள்ளார். ஜனாதிபதி சட்டத்திரணி ரொனால்ட் பெரேரா ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சரான காலம் சென்ற போல் பெரேராவின் புதல்வராவார். முன்னாள் வெகு பந்து வீச்சாளரான ரமேஷ் ரத்நாயக்க இலங்கை அணியின் பந்து வீச்சு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். உலகக்கிண கிரிக்கெட் தொடரை இலக்கு வைத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்தது. இதுடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. வணக்கம். வணக்கம்.